மக்களை உடல் தகுதி அடிப்படையில் தரவரிசைப்படுத்தணும். அதாவது ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க, நல்ல சிக்ஸ் பேக்கு, படிக்கட்டு மாதிரி உடம்பை வச்சுருக்காங்க, கட்டுக்கட்டாக நல்லா உறுதியாக வச்சுருக்காங்க, அவங்க உடம்புல நோயே இல்லை அப்படின்னா அது ஒரு முதல் தரமான உடம்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கணும். உடம்பை ஒரு 10 எண்களுக்குள்ளே வரிசைப்படுத்தணும். இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க, அவங்க உடம்புல நோயே இல்லை, உடம்பு உறுதியாக வேற இருக்குது, குண்டா அப்படி ரொம்ப உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்குது, உடம்பு இருகலாக இருக்குது, உறுதியாக இருக்குது அப்படின்னா அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நோயே இல்லைன்னா அவருக்கு 1ஆம் நம்பர் எண் 1 கொடுக்கணும். அதாவது உடல் தரவரிசையில் அவர் முதல் இடத்தை பிடித்துள்ளார். அந்த மாதிரி உடம்பு யாருக்கெல்லாம் உறுதியாக இருக்கோ அவங்களுக்கு எண் 1 கொடுத்துடணும். ரொம்ப உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் ஒருத்தர் தன்னுடைய உடம்பை வச்சுருக்காரு, நல்லா நல்லா இறுகி போய் இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், ஒரு நோயும் இருக்கக்கூடாது. அப்புறம் குறிப்பிட்ட தூரத்தை அவர் குறிப்பிட்ட நேரத்தில் கடக்கணும், ஓடி கடக்கணும். குறிப்பிட்ட தூரத்தை ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்தை அவர் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஓடி கடக்கணும். இது ஒரு முதல் எண் அந்த உடல் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பிடிப்பதற்கு அவருக்கு இது ஒரு தகுதி. குறிப்பிட்ட தூரத்தை அவர் குறிப்பிட்ட நேரத்தில் ஓடி கடக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் முறைப்படுத்தி இப்படி இதற்கான விதிமுறைகளை உருவாக்கணும். நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி போனால் இவருக்கு முதல் எண் கொடுக்கணும். இந்த மாதிரி அப்போ முதல் எண்ணுனாலே யாராவது கேட்பாங்க, உன்னுடைய உடல் தகுதி எண் என்ன, உடல் தரவரிசை எண் என்ன, 1 அப்படின்னாலே புரிஞ்சுப்பாங்க. அப்படின்னா இவர்கிட்ட நோய் இல்லை, இவருடைய உடல் உறுதியாக இருக்குது, அதனால் குறிப்பிட்ட தூரத்தை இவர் ஓடி கிடக்கிறாரு, கொஞ்சம் இந்த நேரத்தில் ஓடி கடந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சில தேர்வுகளை வச்சு அவருக்கு 1ஆம் நம்பர் அப்படின்னு கொடுத்துடணும். அப்புறம் 2ஆம் நம்பர் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் உறுதியாக இருக்கார், உடம்பு உறுதியாக இருக்குது, ஆனால் நோய் இருக்குது அப்படின்னா அவருக்கு 2ஆம் நம்பர். ஒருத்தருக்கு உடம்புல நோய் எதுவும் இல்லை, ஆனால் உறுதியாகவும் இல்லை அப்படின்னா அவருக்கு 3ஆவது எண் கொடுத்துடலாம். அவர் குறிப்பிட்ட தூரத்தை எவ்வளோ நேரத்தில் கடக்கிறாரு அதன் அடிப்படையில் இதெல்லாம் வச்சு அவர் 3ஆவது எண் தரவரிசை பட்டியலில், உடல் தகுதியில் தரவரிசை பட்டியலில் அவர் 3ஆவது இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப குண்டாகவும் இருக்கார், ரொம்ப குண்டாக இருக்கார், தொப்பையோடு இருக்கார் அப்படின்னா ஆனால் நோய் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னா அவருக்கு 3ஆவது எண் 4ஆவது எண் கொடுக்கணும். ஒருத்தர் தொப்பையோடு இருக்கார், ஃபிட்டாக இல்லை, குண்டாக இருக்கார், உடம்புல நோய் இருக்கா, அப்புறம் 5ஆவது எண் அவர் கொடுத்துடணும். அப்புறம் ரொம்பவும் அவரால் குறிப்பிட்ட தூரத்தை ஓடியே கிடக்க முடியல, ரொம்ப நோய் வாய்ப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு 10 வரிசை குறிப்பிட்ட தூரத்தை எல்லாம் நிறைய தகுதிகளை வச்சு ஒரு உடல் தகுதியை ஒரு 10 வரிசை 10 எண்களுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஒருத்தர் 10 என்னுடைய உடல் தரவரிசை பட்டியல் எண் எனக்கு 10, நான் 10ஆம் நம்பர் உடம்பு எனக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது மோசமான உடம்புன்னு அர்த்தம். கண்டிப்பாக அவர்கிட்ட நோய் இருக்குன்னு அர்த்தம். உன்னுடைய உடம்பு எத்தனாம் நம்பர் உடம்புப்பா நீ அப்படின்னா எனக்கு 9ஆம் நம்பர் உடம்புங்க. இன்னொருத்தர் கேட்டால் எனக்கு 8ஆம் நம்பர் உடம்பு. இன்னொருத்தர் கேட்டால் நான் போன வருஷம் வரைக்கும் எனது உடம்பு 10ஆம் நம்பரில் இருந்தது, நான் அப்புறம் உடம்புல உள்ள நோயெல்லாம் குணப்படுத்தி உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு உடம்பு ரொம்ப குண்டாக இருந்தேன், இப்போல்லாம் உடம்பு உடற்பயிற்சி செஞ்சு நல்லா சிகிச்சை எடுத்து இன்றைக்கி நான் 3ஆவது இடத்துக்கு முன்னேறிட்டேங்க. எனக்கு 3ஆம் நம்பர் உடம்பு, இப்போ போன வருஷம் நான் 10ஆம் நம்பர் உடம்பில் இருந்தேன், இப்போ நான் 3ஆம் நம்பர் உடம்புக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி உடலை தரவரிசைப்படுத்தணும். அப்போ தான் உடல் உறுதி, உடல் ஆரோக்கியம் குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். நீ உடம்பு முதல் தரவரிசையில் வந்துட்டாலே 1ஆம் நம்பர் உடம்பை ஒருத்தர் பெற்றுட்டாருன்னு வைங்க, அவருக்கு ஒரு அரசு வேலை கொடுத்துடணும். கண்டிப்பாக அவர் என்ன படிச்சிருக்காரோ அந்த படிப்புக்கு தகுந்த ஒரு அரசு வேலை கொடுத்துடணும். அப்போ ஒருத்தர் தன்னுடைய உடலை 1ஆம் நம்பர் கொண்டு வர அவருக்கு அரசு வேலை கிடைக்கணுமா, அது அவர் கையில் தான் இருக்குது. உடம்பை 1ஆம் நம்பர் கொண்டு வந்துடணும். சரி, என்ன அரசு வேலை, காவலர், போலீஸ் வேலை கொடுக்கலாம். இந்த மாதிரி 1ஆம் நம்பர் இருந்தால் தான், 1ஆம் நம்பர் உடல் தகுதி இருந்தால் தான் அவருக்கு போலீஸ் வேலை அப்படி கொடுக்கலாம். அப்புறம் நிறைய உடற்பயிற்சி நிலையங்களை ஆரம்பிக்கணும், அப்போ அதை பார்த்துக்கிற வேலை கூட கொடுக்கலாம். ஒருத்தர் கம்மியாக படிச்சிருக்காரு, நான் உடம்பு ஃபிட்டாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு உடற்பயிற்சி நிலையங்கள் அதெல்லாம் அரசு வேலையாக மாற்றணும். உடற்பயிற்சி நிலையங்கள் எல்லாத்தையும் அது ஜிம்மு,
இந்த மாதிரி பளு தூக்கி செய்கிற அந்த ஜிம் வந்து அரசு வேலையாக மாற்றிடணும். ஜிம்மில் வேலை பார்க்குற ஜிம் மாஸ்டர் அப்போ உடம்பையும் பார்த்துப்பார், அரசு வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு அரசு உத்தியோகம் அந்த மாதிரி. அப்போது வந்து ஒரு உடலை தரமாக வச்சுக்கணும், தகுதியாக வச்சுக்கணுங்கிற விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படும். அதனால் ஏற்படுற நன்மைகளையும் மக்கள் உணர்வாங்க. 1ஆம் நம்பர் என் உடம்பு, நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் என் உடம்பை நான் 1ஆம் நம்பர் கொண்டு வந்துடுவேன், 1ஆம் நம்பர் உடம்பு எனக்கு கிடச்சிரும். அப்படி சிலர் 10ஆம் நம்பர் உடம்புல இருப்பாங்க, படிப்படியாக முன்னேறி 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 கடைசியில் 1ஆம் நம்பர் உடம்புக்கு வந்துடுவாங்க 2 வருஷத்தில். அதில் 1 வருஷத்தில் கூட அது பெரிய சாதனையாக போய் உடனே அவருக்கு வந்து அவருடைய படிப்பு கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு அரசு வேலை உடனே அவர் கையில் கொடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு உடலை வந்து தரவரிசைப்படுத்தணும், எல்லா உடம்பையும் தரவரிசைப்படுத்தணும். ஆண் பெண் இருவரும் தான் இதுக்குள்ளே அடக்கும். ஒரு பெண் வந்து 1ஆம் நம்பர் உடம்பை பெற்றுட்டான்னா அவளுக்கு உடனே அரசு வேலை. அந்த மாதிரி ஒரு இறுக்கமான உடம்பு, குறிப்பிட்ட தூரத்தை அந்த பெண் ஓடி கிடக்கணும் குறிப்பிட்ட நேரத்தில். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மக்களுக்கு உடலை வந்து உறுதியாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதற்கான முக்கியத்துவம், அதற்கான வரவேற்பு, அதற்குன்னு ஒரு புகழ் இருக்குது, அடையாளம் இருக்குது, சான்றிதழ் இருக்குது. 1ஆம் நம்பர் உடம்பு, என்னுடைய உடம்பு 1ஆம் நம்பர் உடம்புங்க, என்னுடைய உடம்பு 4ஆம் நம்பர் உடம்பு அப்படின்னு போன வருஷம் வரைக்கும் நான் 1ஆம் நம்பர் உடம்புல தாங்க இருந்தேன், இந்த வருஷம் தான் 2ஆம் நம்பர் ஆயிடுச்சு, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், இந்த மாதிரிலாம் பேசிப்பாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி மக்களுடைய உடலை வந்து தரவரிசைப்படுத்தணும், அதற்கான சான்றிதழை வழங்கணும், அதற்கான முக்கியத்துவத்தையும் அதற்கான பயன்கள். ஒருத்தர் 1ஆம் நம்பர் உடம்பு வந்துட்டு அவருக்கு அரசு வேலை, போலீஸ் ஆகிடலாம். அந்த மாதிரி அப்போது போலீஸாக இருக்கிற எல்லாருமே வந்து 1ஆம் நம்பர் உடம்பு வச்சுருக்கோங்க அப்படின்னு ஆகிடுவாங்க. 1ஆம் நம்பர் உடம்பை மெயின்டைன் பண்ணலையா, போலீஸாக இருக்கிறவங்க 1, 2, 3 இந்த 3ஆம் நம்பர், இந்த 3 நம்பருக்குள்ளே தங்களுடைய உடம்பை வச்சுருக்கணும். அவங்க தான் போலீஸாக இருக்க முடியும். தொப்பையாக இருக்கிறவங்களாம் போலீஸாக இருக்க முடியாது, நோய் இருந்தால் போலீஸாக இருக்க முடியாது. அப்படின்னா அப்போ போலீஸ்லாம் அப்போ வந்து தன்னுடைய வேலையை தக்க வச்சுக்கணுன்னா முதல் 3 நம்பருக்குள்ளே தங்களுடைய உடம்பை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடியை உணர்வாங்க. இது மக்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியம், உடல் உறுதி, இது குறித்த விழிப்புணர்வை வந்து இது பலமாக ஏற்படுத்தும் இந்த திட்டம்லாம்.